உலகம் இணையதள தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் விக்கிரவாண்டி ரவிச்சந்திரன். மனிதர்கள் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், இறக்கிறார்கள். இது நம்ம கண்ணெதிர்க்கே நடந்துக்கிட்டு இருக்குது. நமக்கும் நாளைக்கு ஒரு காலத்தில் இறப்புன்றது காத்துக்கிட்டு இருக்குது. எல்லோருக்கும் தெரிஞ்சது. வாழ்க்கையில் ஒரு குழந்தை பிறந்த உடனே அதனுடைய வாழ்க்கை பயணம் தொடங்குகிறது. எதை நோக்கி தொடங்குகிறது? முடிவை நோக்கித்தான் பயணம் தொடங்குது. எப்பேற்பட்ட பெரிய மனுஷனாக இருந்தாலும் சரி, ஒரு காலத்தில் மரணத்துக்கு ஆட்பட்டே தீரணும். ஆனால் மரணத்துக்கு பிறகு என்ன நடக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம சேனல் மூலமாக நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன். அதாவது இறந்த பிறகும் மனிதன் வாழ்க்கை முடியறதில்லை. அதற்கு பிறகு வேறு விதத்தில் வாழ்கிறார்கள். வாழ்க்கை பயணம் அதற்கு பிறகும் தொடர்கிறது அப்படின்றது தான் நம்மளுடைய கான்செப்டாக இருக்குது. அது சம்பந்தமான பல்வேறு தகவல்களை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன். அந்த வாழ்க்கையும் ஒரு காலத்தில் முடிவடையும். அதாவது ஆவி உலக வாழ்க்கையும் முடியும் போது மறுபிறப்புக்கு போகிறாங்க. மறுபிறப்புன்னும் போது அது சமஸ்கிருதத்தில் சொல்லுவாங்க, அபூர்வ தேகேந்திரிய கிரகணம் ஜன்மக அப்படின்னு ஒரு ப்ராவர்பு உண்டு. அதாவது அபூர்வன்னா புதிய ஒரு உடல் எடுத்து புதிய ஒரு வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு பேர் தான் மறுபிறப்புன்னு பேர் அப்படின்றது இதனுடைய விளக்கம். இன்னைக்கு ஒரு சம்பவம், மறுபிறப்பு சம்பந்தப்பட்ட சம்பவத்தை சொல்ல போகிறேன். நான் சொல்ல போகிற சம்பவம் இந்தியாவில் ராஜஸ்தான் மாநிலத்தில் நிகழ்ந்தது. அங்கே இருக்கிற கொடான்ற ஊர், அங்கே பிரபுதயாள் மகேஸ்வரி தம்பதிகளுக்கு 1960 ஒரு பெண் குழந்தை பிறக்குது. சகுந்தலா அப்படின்னு பெயர் வச்சு பிரியமாக அன்பாக வளர்க்குறாங்க. இந்த பிரபுதயாள் வெள்ளி வியாபாரம் பண்ணுறவர், அதாவது சில்வர் வெள்ளி வியாபாரம், அது சம்பந்தமான வேலைப்பாடுகள், கடைகள், எக்ஸ்போர்ட் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கார். சகுந்தலாவுக்கு 8 வயசு முடியுது. 1968 ஏப்ரல் மாதம் 28 அவங்களுடைய பெரிய வீட்டில் மாடியில் சகுந்தலா தன் மாமன் மகனோடு விளையாடிக்கிட்டு இருக்கா. ஒரே ஈக்குவல் ஏஜ், சம வயதுடைய பையன். 2 பேரும் மொட்டை மாடியில் விளையாடிக்கிட்டு இருக்கும்போது அந்த சுற்றுச்சுவர் அதிக உயரம் இல்லாத சுவர். இவங்க விளையாடும்போது ஓடி பிடிச்சி விளையாடுறாங்க. அப்போது அவன் ஏதோ விளையாட்டாக அந்த பெண்ணை தள்ளுறான். அவள் சமாளிக்க முடியாமல் அந்த சுவரிலேருந்து கீழே விழுந்துடுறான். விழுந்த உடனே தலையில் அடிபட்டு ஒரு காதில் ரத்தம் கசியுது. இதை கண்டு பதறி போன சகுந்தலாவுடைய அப்பாவுக்கு ஆள் அனுப்பி கூப்பிட்றாங்க. அவங்களுக்கு வீட்டில் கொஞ்சம் வசதியான குடும்பம், கார் இருக்குது. காரில் ஏற்றிக்கிட்டு மருத்துவமனைக்கு போகிறாங்க. ஆனால் போகிற வழியிலே சகுந்தலாவுடைய உயிர் பிரிஞ்சு போகுது. இதுக்கப்புறம் லக்ஷ்மன் கார் அப்படின்ற ஒரு ஊர், அதாவது அதுவும் ராஜஸ்தானில் தான். இது கொடாவிலேருந்து 360 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. 1969 செப்டம்பர் மாதம் 19 லக்ஷ்மன் காரில் ஒரு தம்பதிக்கு பெண் குழந்தை பிறக்குது. சுனிதா அப்படின்னு பேர் வச்சு வளர்க்குறாங்க. அந்த குழந்தையினுடைய அப்பா பேர் ராதேஷ்யாம் கண்டல்வார் அப்படின்னு பேர். இவர் பெஸ்டிசைட்ஸ் கடை வச்சுருக்கார். அதாவது பூச்சி மருந்து, உரம், விதைகள், அது சார்ந்த தொழில். நடுத்தர வர்க்கம்தான். அப்படின்னாலும் கடன் இல்லாததுனால வர்ற வருமானத்தை வச்சு ஓரளவுக்கு வசதியாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. சுனிதா பிறக்கும்போது அவளுடைய வலது காதில் நீட்டாக ஏதோ தண்ணி வடிஞ்ச மாதிரி ஒரு அடையாளம், ஒரு பிறவி தழும்பு இருக்குது. பெற்றோர்கள் அதுக்கு பவுடரெல்லாம் அடித்து பார்க்குறாங்க, சுரண்டி பார்க்குறாங்க, ஏதோ பண்ணுறாங்க. ஒன்றும் அது மறையில்லை. அது பிறவி தழும்பாக இருக்குது. அது காதிலிருந்து வெளிப்பட்டு பின் கழுத்து வரை நீண்டு இருந்தது. சுனிதாவுக்கு 2 வயசான போது தான் அவள் முதலாக பேச ஆரம்பிக்கிறாள். அதாவது, நான் கொடான்ற ஊரில் வாழ்ந்தேன், அங்கே எனக்கு உன்னோடு பிறந்தவங்க 2 சகோதரர்கள், பெற்றோர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. தன்னுடைய அப்பா வெள்ளி வியாபாரம் செய்யும் பெரிய பணக்காரர். எங்கள் குடும்பத்தில் காரு, மோட்டர் பைக்கு, பெரிய வீடு எல்லாம் இருக்குது அப்படின்றா. இதை யாரும் ஒரு பெருசாக எடுத்துக்கல. ஏதோ குழந்தை மழலையில் பேசுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு விட்டுட்டாங்க. இதுக்கப்புறம் சில நாள் கழித்து தன்னுடைய வலது காதில் இருக்கிற பிறவி தழும்பை காட்டி
இது எப்படி ஏற்பட்டது தெரியுமா? நான் மேலே இருந்து கீழே விழுந்தபோது இந்த காதில் தான் ரத்தம் வழிஞ்சது, அது அப்படியே நின்று போச்சு அடையாளமா அப்படின்னு சொல்கிறேன். சுனிதாவுக்கு 3 வயசான போது பெற்றோரிடம் தன்னை கொடாவுக்கு அழைச்சிக்கிட்டு போங்க அப்படின்னு கெஞ்சுறான். நான் என் பழைய குடும்பத்தில் இருக்கிறவங்கள பார்க்கணும், என்னை அழைச்சிக்கிட்டு போங்க அப்படின்றேன். ஆனால் குடும்ப உறுப்பினர்கள் பேர், அப்பா பேர் இதெல்லாம் சொல்கிறதுக்கு அவளுக்கு வரல. அதை மறந்து போச்சு. எனக்கு 8 வயசாக இருந்தபோது என்னுடைய மாமன் மகன் என்னை மாடியிலேருந்து தள்ளிட்டான். அவன் வேணும்னு தள்ளலை, விளையாடிக்கிட்டு இருக்கும்போது தெரியாமல் தனமாக ஒரு விபத்து மாதிரி ஏற்பட்டு நான் கீழே விழுந்தேன், அப்போ தான் இறந்துட்டேன் அப்படின்றான். தன்னை வந்து கொடாவுக்கு அழைச்சிக்கிட்டு போகிற மாதிரி தினம் கேட்டு அழுதுகிட்டு இருக்கா. ஆனால் அவங்க பெற்றோர்கள் இதுக்கு மறுப்பு தெரிவிக்கிறாங்க. இதனால் என்ன பண்ணுறதுன்னு நினச்சி அந்த 2 வயசு பெண் குழந்தை நான் சாப்பிட மாட்டேன், என்னை அங்கே கூப்பிட்டு போங்க அப்படின்னு பிடிவாதமாக உண்ணாவிரதம் இருக்கா. இது பாருங்கள், நல்ல கவனிங்க. 2 வயசு குழந்தைக்கு அந்த அளவுக்கு மெச்சூரிட்டி கிடையாது, ஆனால் பிடிவாதமாக பட்டினி கிடக்குது, உடம்பு இளைக்குது, பெற்றோர் வற்புறுத்தி வாயில் திணிக்கிறாங்க. அது போக தானாக எடுத்து சாப்பிட்ற பழக்கமே இல்லை. வேணும்னே வந்து எனக்கு வேண்டாம், நான் செத்து போகிறேன், என்னை கொடாவுக்கு அழைச்சிக்கிட்டு போகலன்னா நான் பட்டினி கிடந்து செத்து போகிறேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்ணுறா அந்த சுனிதா. இதனால் குளுக்கோஸ் ஏற்றுறதுக்காக வந்து ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போகிறாங்க. டாக்டர்கிட்ட உண்மையை சொல்கிறாங்க. அந்த டாக்டரு நல்ல பக்குவமாக அப்ரோச் பண்ணுறாரு. நீ முதல்ல சாப்பிடு, உன்னை நான் வந்து அந்த ஊருக்கு அழைச்சிக்கிட்டு போக சொல்கிறேன் அப்படின்னு பக்குவமாக எடுத்து சொல்லவும் மனசு மாறி ஹாஸ்பிட்டல்லையே அவங்க கொடுத்த ப்ரெட்டு பால் இதெல்லாம் குடிக்கிறான். ஆனால் பெற்றோர்கள் அருகில் இருக்கிற ஜெய்ப்பூருக்கு கூட்டின்னு போகிறாங்க. அதாவது கொடாவுக்கு போகலான்னு போய் சொல்லி அழைச்சிக்கிட்டு போய் ஜெய்ப்பூருக்கு போகிறாங்க. இதுதான் கொடா, எங்கே உங்கள் வீட்டை காட்டு பார்ப்போம் அப்படின்றாங்க. அவள் ஏமாறல, இது கொடா கிடையாது, நீங்கள் போய் சொல்கிறீங்க, இது வேறு ஊர், எந்த ஊருன்னு எனக்கு தெரியல, இது கொடா இல்லை அப்படின்னு அழறா. இந்த இதுக்கப்புறம் ஒரு வாரம் 10 நாள் கழித்து அவங்க ஃபேமிலி நண்பர் ஒருத்தர் வரார். அவர் வந்தோடனே இதெல்லாம் கேள்விப்படுறார். அவர்கிட்ட சொல்லி இவங்க வருத்தப்படுறாங்க. நீயே விசாரிப்பா அவளை அப்படின்றாங்க. அவள் வந்து சுனிதா கிட்ட அவர் பேசுகிறாரு. பேசும்போது அதே சொல்கிறா, என்னை அழைச்சிக்கிட்டு போங்க அப்படின்றா. இவர் எங்கள் அப்பா அம்மாவுக்கு அங்கே கடை இருக்குது, அந்த கடை எனக்கு தெரியும், நான் அடையாளம் காட்டுவேன் அப்படின்றா. இதை கேட்ட உடனே அந்த குடும்ப நண்பருக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. எனக்கு இப்போ கண்டிப்பாக ஏதோ உண்மையை தான் பேசுகிறான்னு மாதிரி இருக்குது, நான் இதுக்கு ஒரு வழி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். அங்கே வந்து ஜெய்ப்பூரில் முற்பிறவி மறுபிறவி வந்து ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு வர்ற டாக்டர் பானர்ஜி, ராஜஸ்தான் யூனிவர்சிட்டியில் சேர்ந்த டாக்டர் பானர்ஜியை இப்போ மீட் பண்ணி அவர் அந்த வக்கீல் நண்பர் சொல்கிறார், இது மாதிரிலாம் வந்து அந்த ஒரு குழந்தை சொல்லிக்கிட்டு இருக்குது, எனக்கு ஃபேமிலி ஃப்ரெண்டு அப்படின்னோடனே அவரே வா போகலான்னு கூப்பிட்டுக்கிட்டு வரார். சுனிதாவை பார்க்குறதுக்கு வராரு. சுனிதாவுக்கு 5 வயசு. இப்போ சுனிதா கிட்ட அந்த டாக்டர் பானர்ஜி பேசும்போது அவள் பழைய ஞாபகங்களெல்லாம் தெளிவாக இருந்தது. பேசின உடனே அவள் பெற்றோர்கிட்ட வந்து சொல்கிறார், நீங்கள் அழைச்சிக்கிட்டு போங்க, இவ்வளோ காலம் அவள் வந்து 2 வயசுலேருந்து தொடர்ந்து அவள் சொல்லிக்கிட்டு வரான்னா உண்மை இல்லாமல் பேச மாட்டா, ஏன் நீங்கள் வந்து பிடிவாதமாக தடுக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சம்மதிக்கிறாங்க. டாக்டர் பானர்ஜி உள்பட எல்லாருமே வந்து கொடா நகரத்துக்கு போகிறாங்க. அந்த ஊருக்குள்ளே நுழைஞ்ச உடனே வந்து சுனிதா கிட்ட நல்ல மாறுதல், ஒரே சந்தோஷமாக துள்ளி குதிக்கிறா, மகிழ்ச்சியாக சுற்றி சுற்றி பார்க்குறா. இது வந்து இதை எல்லாருமே கவனிக்கிறாங்க. ஆனால் அப்பா பேர் வந்து சொல்ல தெரியல. வெள்ளி வியாபாரம் செய்யும் கடைன்றது மட்டும் உறுதியாக சொல்கிறா. இதில் ஒரு குழப்பம் என்னென்னா, அந்த ஏரியாவில் ஏகப்பட்ட வெள்ளி கடைங்க இருந்தது. என்ன பண்ணுறது, பேர் தெரியாமல் யாருக்கிட்ட போய் கேட்குறது அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்தது. அப்போ அந்த வக்கீல் நண்பர் தான் ஒரு ஐடியா கொடுக்குறார். அதாவது ஒரு கடையாக நம்ம ஏறி, உங்கள் வீட்டு குழந்தை யாராவது பெண் குழந்தை மாடியிலேருந்து 8 வயசில் விழுந்து இறந்துட்டாளா அப்படின்னு கேட்டுக்கிட்டு வந்தோம்னா வழி பிறக்கும் அப்படின்றாங்க. அந்த மாதிரி பல கடைகளில் ஏறி ஏறி இறங்குறாங்க. யாரும் இல்லை இல்லை இல்லைன்றாங்க. அதனால் ஒன்றும் புரியல. கடைசியாக வந்து பிரபுதயாள் கடைக்கு வர்றாங்க.
வெள்ளி கடைக்குள்ளே நுழைய முடியும் போதே அது நுழையிறதுக்கு முன்னாடியே அந்த சுனிதா சொல்கிறா, இதுதான் இதுதான் எங்கள் அப்பாவுடைய கடை இதுதான் அப்படின்னு சந்தோஷமாக கத்துறா. கடையில் ஒரு மனுஷன் வந்து உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரை பார்த்து அவருக்கு கீழே வந்து நிறைய ஆளுங்க வந்து வெள்ளி ஆபரணங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவர் கடைக்குள்ளே வந்த உடனே இவங்க வந்து சுனிதாவை காட்டுறாங்க. இந்த சுனிதாவை அவளே ஓடி போய் அவரை கட்டி பிடிச்சிக்கிட்டு, அப்பா நான் தான் உங்கள் பொண்ணு வந்திருக்கேன், மாடியிலேருந்து விழுந்து இறந்து போனேன் அப்படின்னு சொல்லி அழறா. அவருக்கு ஒன்றுமே புரியல. ஆனால் மற்றவங்கெல்லாம் விளக்கம் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். என் மகளுக்கு வந்து 8 வயசான போது அவள் மாடியிலேருந்து தவறி கீழே விழுந்துட்டா. மருத்துவமனைக்கு செல்லும்போது உயிர் போனது உண்மைதான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்கிறது எல்லாம் பொருத்தமாக இருக்குதே அப்படின்னு எனக்கு கேட்க கேட்க ஆச்சரியமாக இருக்குதே அப்படின்றார். உடனே அவர் சுனிதாவுடைய காதில் வழிஞ்ச அந்த பிறவி தழும்பை பார்க்குறார். பார்த்துட்டு இன்னும் ஆச்சரியமாயிடுச்சு. சுனிதாவுக்கு அவளுக்கு வந்து சகுந்தலாவுக்கு அடிபட்டு ரத்தம் வழிஞ்ச போது இப்படித்தான் இருந்ததுங்க. இதே மாதிரி தான் உறைஞ்சி போயிருந்தது. நாங்கள் வந்து க்ளீன் பண்ணாமல் அப்படியே வந்து பாடியை அடக்கம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறார். சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு நடந்து போகிறார். பிரபுதயாள் வந்து எல்லாரையும் ஒரு தெரு சந்து வழியாக கூட்டுக்கிட்டு போகிறார். சில தெருக்களில் போகிறாங்க, அப்புறம் சந்துக்குள்ளே போகிறாங்க. இந்த நடந்து போகும்போதே அவர் கையை பிடிச்சிக்கிட்டு போய் பழைய சம்பவங்களெல்லாம் சொல்லிக்கிட்டு போகிறார். முற்பிறவியில் இங்கே போனோம் அங்கே போனோம், எனக்கு இது வாங்கி தருவீங்க, இப்படியெல்லாம் என்னை சந்தோஷமாக கவனிச்சுக்குவீங்க, என் பேரில் இவ்வளோ பிரியம்னு சொல்லிக்கிட்டே வர்றா. எல்லாமே வந்து பேச பேச சுனிதா பேச பேச அவர் வந்து ஸ்டன் ஆயிடுறாரு அந்த பிரபுதயாள். ஏன்னா எல்லாமே உண்மை. ஏதோ ஒரு 300 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து ஒரு பெண் வந்து நான் உங்கள் மகள்னு சொல்லலாம். ஆனால் அந்த பழைய சம்பவத்தை அவளால் எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அவருக்கு சிந்தனை, ஆச்சரியம். குடும்பம் உடனே சொல்கிறா, நீங்கள் நம்ம வந்து நான் பிறக்கும்போது பழைய வீட்டில் இருந்தோம் அந்த அப்படின்னு சொல்லி ஒரு வீட்டை காட்டுறா. இந்த வீட்டில் தான் இருந்தோம், அதுக்கப்புறம் புது வீட்டுக்கு மாறணும் அப்படின்றா. ஒரு வழியாக வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போன உடனே அம்மாவை அடையாளம் கண்டுபிடிச்சி அதே மாதிரி பழைய சம்பவமெல்லாம் சொல்கிறா. அம்மாவுக்கும் தனக்கும் நடந்த பழைய உரையாடலெல்லாம் எடுத்து சொல்ல சொல்ல அந்த அம்மாவும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. தன்னுடைய சகோதரர்களையும் பார்க்குறா, பேசுகிறா. எல்லாருமே சொல்லிட்டாங்க, இவங்க வந்து எங்கள் வீட்டில் வாழ்ந்து இறந்து போன சகுந்தலா தான், அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லைன்னு எல்லாரும் ஒத்துக்கிறாங்க. நான் உடனே சகுந்தலாவாக இருந்த சுனிதா சொல்கிறா, மாடிக்கு கூட்டின்னு போய் காட்டுறா, எப்படியெல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தோம், அவன் வந்து என்ன பண்ணான், நான் எப்படி தவறி விழுந்தேன்னு சொல்லி நல்ல விளக்கமாக சொல்கிறா. ஏன்னா இந்த சம்பவம் நடக்கும்போது யாரும் கண்ணால் பார்க்கல. அந்த மாமா பையன்தான் இருந்தான். அவன் அப்போது சின்ன பையனாக இருந்தான். இப்போ விவரமாக சொல்லும்போது எல்லாருக்கும் உண்மை புரியுது. இதுதான் வந்து நம்மளுடைய மகள்னு சொல்லி தெளிவாக ஏற்றுக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 குடும்பங்களை சேர்ந்தவங்களும் அடிக்கடி சந்திக்க ஆரம்பித்தாங்க. பல வருஷங்கள் இது தொடருது. இந்த பெண் வளர்ந்து சுனிதா 20 வயசுக்கு வர்றா. மாப்பிள்ளை தேடுறாங்க. அவளுக்கு கல்யாணம் பண்ணக்கூடிய ஒரு பருவம் வருது. அந்த விடுமுறை நாட்கள், அதாவது எப்போ ஸ்கூல் லீவ் விட்டாலும் அவங்க பழைய வீட்டுக்கு வந்துடுவாள். வந்து அவங்களோட தான் தங்கியிருப்பாள் லீவ்லெல்லாம். அதுக்கப்புறம் வந்து போக மனசு இல்லாமல் அழுதுகிட்டே போவாள். இந்த மாதிரி இருக்கும்போது அவளுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. உடனே வந்து பிரபுதயாள் சொல்கிறார், இவ எப்படி இருந்தாலும் என்னுடைய மகள் தான், அவள் இறந்து உங்கள் வீட்டில் பிறந்தாலும் என்னுடைய மகள் தான், அதனால் இவளுக்கு கல்யாண செலவு பூரா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார். உங்கள் குடும்ப வழக்கப்படி மாப்பிள்ளை தேடுங்க, நான் மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார். அதே மாதிரி மாப்பிள்ளை அமைஞ்ச உடனே அந்த முற்பிறவி தகப்பனார் பிரபுதயாள் அவரே தகப்பன் ஸ்தானத்தில் இருந்து கல்யாணத்தை நடத்தி வைக்கிறார். எல்லாரும் வந்து பிரபுதயாள் குடும்ப கல்யாணம் அப்படின்னு வீட்டு கல்யாணம்னு சொல்லி தான் இதில் கலந்துக்கிட்டாங்க. இது வந்து ராஜஸ்தானில் நடந்த உண்மை சம்பவம். நம்முடைய இன்றைய வாழ்க்கையில் எப்படி வேணாலும் வாழலாம், எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம் அப்படின்ற கொள்கையில் பல பேர் இருக்காங்க. அதாவது இந்த ஒரு முறை தான் நம்ம வாழ போகிறோம், இதில் வந்து நல்லபடியாக வாழலாம் அப்படின்னு ஒரு தவறான கருத்தோடையும் பலர் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கிறதுக்கு இந்த சம்பவம் ஒரு உதவி செய்யும். அதாவது நீங்கள் எதை செய்கிறீங்களோ அது உங்களுக்கு திருப்பி விளையும் அப்படின்றதுக்கு ஒரு ஆதாரம்.
இந்த முற்பிறவி மறுபிறவி உண்மை சம்பவம். அதனால தான் நான் அடிக்கடி சொல்கிறது, கருத்தை மீண்டும் வலியுறுத்துகிறேன். சொல்லொழுக்கம் செயலொழுக்கத்தோடு வாழுங்க. அதாவது சொல்லொழுக்கம்னா யாரையும் மனசில் புண்படுத்தும்படி பேசாதீங்க. சொற்களால் இதமாக பக்குவமாக பேசுங்கள். சாட்சிகள் இல்லாத போதும் தவறு செய்யாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை கண்டிப்பாக அறுவடை செய்வீர்கள். அப்படின்றதுக்கு ஆதாரமாக இந்த சம்பவத்தை எடுத்துக்கோங்க, சிந்தனை பண்ணி பாருங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். நம்ம கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு போகலாம். தூத்துக்குடியிலேருந்து விஜயராகவன் அப்படின்றவர் ஒரு கேள்வி கேட்குறார். நீங்கள் பழிவாங்கிற சம்பவங்கள், ஆவிகள் மூலமாக பழிவாங்கிற சம்பவங்களெல்லாம் நிறைய பேசுகிறீங்க. எனக்கு ஒரு சந்தேகம். அந்த மாதிரி ஆவிகள் பழிவாங்கினா அதற்கு மேல்நிலை அடையிறதுக்கு உதவி தடுக்கப்படுமா, பாதிப்பு ஏற்படுமா? அங்கே இருக்கிற மற்ற உயர்நிலை ஆத்மாக்கள் இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாதுன்னு தடை செய்வாங்களா அப்படின்னு கேட்குறாரு. இதில் ரெண்டு விஷயத்தை பார்க்கணும். பழி வாங்கிறதுன்னு சொன்னால் அந்த உயிரோடு இருந்த வரையிலும் அந்த இப்போ ஆவியாக இருக்கிறவர் உயிரோடு வாழ்ந்த காலத்தில் யார் மூலமாவது பாதிக்கப்பட்டிருந்தால் அந்த வெஞ்சன்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க பழி வாங்கிறதுக்கு முயற்சி செய்வாங்க. அது ஒரு புறம். அதே சமயத்தில் பழிவாங்கப்படணும் ஆவிகள் மூலமானது இவங்களுடைய கர்மா இடம் கொடுக்கணும், கிரகங்கள் இடம் கொடுக்கணும். அப்போ தான் நடக்கும். யாரையும் பழிவாங்க முடியாது, பழி தீர்த்து கொள்ள முடியாது. எல்லாத்துக்கும் அம்சம் இருக்கணும், கிரகங்கள் உதவி பண்ணணும். பழி தீர்த்துக்கிட்ட உடனே அதுக்கு ஒரு சாந்தி அடையும், மன ரீதியாக ஒரு சாந்தி. நம்ம சாதிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அது பிளாக் மார்க்கு தான் அந்த ஆத்மாவுக்கு. மேல்நிலை அடையிறது அது ஒரு புறம் இருந்தாலும், மேல்நிலை அடையும் போது அதற்கு இதுக்கு ப்ரேயர் பண்ணி தான் ஆகணும். மறுபிறப்பு எடுக்கும்போது அதற்கு கர்மாவாக கொடுக்கப்படும். கீதா அப்படின்றவங்க சென்னையிலேருந்து ஒரு கேள்வி கேட்குறாங்க. ஆவிகளுக்கு எடை உண்டா அப்படின்னு. பல ஆண்டுகளுக்கு முன்பு வந்த செய்தி, மேலை நாட்டு விஞ்ஞானி ஒருவர் உயிர் போகிற நிலையில் இருக்கும்போது ஒரு பேஷண்ட்டை தூக்கி ஒரு எடை தராசில் படுக்க வைக்கிறாரு. அது பெரிய தராசு. அந்த மாதிரி படுக்க வைக்கும்போது அவர் இறந்த பிறகு பார்த்திங்கன்னா 21 அவுன்ஸு எடை குறைஞ்சிது அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. அது என்ன அவுன்ஸ் கணக்குன்னு தெரியாது. ஆனால் மிக சொற்பமான ஒரு எடை தான் குறைஞ்சிருக்குன்னு சொல்லி செய்தி படிச்சிருக்கேன். அதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் யாரும் செய்து பார்த்த மாதிரி தகவல் இல்லை. இது ஒரு புறம் இருக்க, ஆவிகள் நம்ம உடம்பில் நுழைய ட்ரை பண்ணும்போது ஒரு அழுத்தம் கொடுக்கும், ஒரு பாரம் வரும். அதாவது நம்மளால் மூச்சு விட முடியாது, பேச முடியாது, கத்த முடியாது, இந்த ஒரு பயம் வரும். அப்போது நம்ம பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஆள் சேர்ந்து நம்ம உடம்பு மேலே படுத்தா எவ்வளோ பாரம் வருமோ அந்த அளவுக்கு பாரம் வரும். அது ஓரளவுக்கு ஆவியினுடைய எடையின்னு மாதிரி தான் நம்ம கணக்கு பண்ணிக்கணும். அதே சமயத்தில் அவங்க சுதந்திரமாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எங்கே வேணாலும் காற்றில் மிதந்து போகிறாங்க, நினச்ச இடங்களுக்கு ட்ராவல் பண்ணுறாங்க. அப்போது எடை இல்லாத ஒரு தன்மையாக இருக்குது. இந்த 3 நிலையும் சந்தர்ப்பத்துக்கு தகுந்த மாதிரி, தேவைக்கு தகுந்த மாதிரி ஏற்படுது. இதை தான் புரிஞ்சு கொள்ளணும். ஆவிகளுக்குன்னு எடை எதுவும் கிடையாது. ஆனால் தேவைப்படும் போது அந்த எடை உருவாக்கி கொள்கிறார்கள் அவங்க. ஹாங்காங்லேருந்து கீதா அப்படின்றவங்க இன்னொரு கேள்வி கேட்குறாங்க. பிறவிக்கு வரும்போது ஒரு ஆன்மாக்கிட்டேயும் அவங்க செய்த தவறுகளை சுட்டி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அதை உணர்ந்து நான் இனிமேல் நல்லபடியாக வாழறேன்னு சொல்லிவிட்டு இங்கே வருதுன்னு இப்போ ஒரு தடவை நீங்கள் கேள்வி பதிலில் சொல்லியிருந்தீங்க. இருந்தும் என்ன பிரயோஜனம்? அந்த தவறுகள் சுட்டி காட்டினாலும் அதை மறந்து போகுது இல்லையா, மறுபிறப்பு எடுத்த உடனே. அதனால் சுட்டி காட்டி என்ன பலன் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நல்ல விழிப்போட தண்டனை அனுபவிக்கும் போது நம்ம முற்பிறவியில் என்ன தவறு பண்ணோம், அந்த தவறுக்கு இந்த தண்டனை அப்படின்னு தெரிஞ்சால் தானே நல்லது, பயம் வரும் அப்படின்றாங்க. ஆனால் எனக்கு ஒரு சந்தேகம்.
இப்போ வந்து சிறை தண்டனை அனுபவிக்கிறாங்க. கொலை கொலை செய்தவர்கள், கொள்ளையடித்தவர்கள், வேறு தவறுகள் செய்தவர்கள், பாலியல் பலாத்காரம் செய்தவர்கள் அப்படின்னு பல்வேறு குற்றங்களுக்கு ஆளாக்கப்பட்டவர்கள், குற்றம் சுமத்தப்பட்டவர்கள் தண்டனை அனுபவிக்கிறார்கள். அவங்களுக்கு நல்லா தெரியுது, நான் வந்து இந்த மாதிரி தவறுக்காக தண்டனை அனுபவிக்கிறேன்னு. அதுக்கப்புறம் எத்தனை பேர் திருந்துறாங்கன்னு நினைக்கிறீங்க? இது சொல்லி செய்கிறதுக்கு அப்புறம் வெளியில் வந்து அதே திருட்டுத்தனம் தான் பண்ணுவாங்க, அதே கொலை முயற்சி தான் பண்ணுறாங்க. ஆகுன்னா கத்தியை தூக்குறவங்க எல்லாத்துக்குமே கத்தியை தூக்குறாங்க. சிறை தண்டனை அனுபவித்தவங்க பல பேர் ஏன் மீண்டும் மீண்டும் சிறைக்கு போகிறாங்க? இதை நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக தண்டனை அப்படின்னு பிறவி தண்டனைன்னு கொடுக்கப்படும் போது தவறுகள்னு தெரிஞ்சதுன்னா அது வந்து ரெடி ஆகிக்கும், முன்கூட்டியே தயார் பண்ணிக்கும் மனோநிலையில். அதனால் இதுதான் வருது, இதுக்கு நம்ம ரெடி ஆகிடணுன்ற ஒரு மனோநிலை உருவாகிடும். அதனால் இந்த காரணத்தை மறக்கடித்து தண்டனை கொடுக்கப்படும் போது மனவேதனை அதிகரிக்கும். அதுதான் உண்மையான தண்டனை. அந்த மனவேதனை பட காரணம் தெரியாமல் நம்ம அழும்போது தான் அதனுடைய கர்மா வந்து குறைய ஆரம்பிக்கும். வேதனை படணும். அந்த வேதனைக்கு தான் வந்து கர்மா குறையக்கூடிய ஆற்றல் இருக்குது. அந்த வேதனை படும்போது தான். இதனால தான் மறக்கடிக்கப்படுறாங்க. பழனியிலிருந்து வெங்கடாஜலபதின்றவர் ஒரு கேள்வி கேட்குறார். ஆவிகள் உலகத்தில் ஆன்மாக்கள் எல்லாம் வந்து ஒன்றோட ஒன்று பழைய உறவுகளை வந்து புதுப்பிச்சுக்குமா? அது வந்து அடையாளம் தெரியுமா? அது பாசத்தோடு பழகுவாங்களா அப்படி தெரிஞ்சதுன்னா அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து ஒரே இடத்தில் ஒரு உலகமும், அதாவது பாவலோகம், மத்திய லோகம், புண்ணிய லோகம் அப்படின்னு 3 பிரிவுகள், ஒன்றும் பல உட்பிரிவுகள், பல நிலைகள் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதில் வந்து இறந்தவங்க உதாரணமாக ஒரு கணவன் மனைவியோ கணவனோ முதல்ல இறக்குறாங்க. அதுக்கப்புறம் சில ஆண்டுகள் கழித்து இன்னொருவர் போகிறாங்க. அப்படி போகும்போது அவங்க வந்து வேறு வேறு நிலைக்கு போனால் சந்திக்க வாய்ப்பு கிடையாது. ஒரே நிலைக்கு போனாங்கன்னா, அதாவது பாவலோகம் இல்லை மத்திய லோகம் எதாக இருந்தாலும் அவங்க ஒரே நிலைக்கு போய் சேர்ந்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த பழைய ஞாபகங்கள், பந்த பாசங்கள் எல்லாம் தொடரும். இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா, ஒரு செய்தி, குறிப்பிடத்தக்க ஒரு செய்தி என்னென்னா, நம்ம பார்க்கும்போது தான் ஆவிகள் கை கால் இல்லாமல் அது இல்லாமல் ஒரு மென்மையாக தெரியும். ஆனால் அவங்களுக்கு பார்க்கும்போது நம்ம இங்கே எப்படி ஒரு சக மனிதர்களை பார்க்குறோமோ அதே போல் 3 டைமென்ஷன் உருவமாக தான் அவங்களுக்கு தெரியும். அதுதான் அங்கே விசேஷம். அவங்களுக்கு ஆவியோ ஒரு இதுவாவோ காட்சி அளிக்க மாட்டாங்க. நேரில் வாழ்ந்த காலத்தில் எப்படி பார்த்தாங்களோ அப்படி அவங்க கண்ணுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரியும் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் இருந்து இறந்து போனவங்க, இறந்தவங்களுடைய ஆவி உலகம் பூரா சுற்றி பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் கேட்குறவங்க, இந்த கேள்வியை கேட்குறவங்க மல்லிகா, சென்னை. இதில் வந்து எல்லா ஆவிகளும் எல்லாத்தையும் செய்திட முடியுன்ற ஒரு தவறான கருத்து பல பேருக்கு இருக்குது. அடுத்தது, எல்லா ஆவிகளும் எங்கே வேணாலும் போகலான்னு நினைக்கிறீங்க. காரணம் இல்லாமல் சுற்ற முடியாதுங்க, ஊர் சுற்ற முடியாதுங்க. அது எல்லாமே வந்து கட்டுப்பாடுகள் அங்கே அதிகம். என்ன காரணம்னா, சில ஆவிகள் வந்து சில காரியங்கள் ஒரு குடும்பத்தில் வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு வந்தாங்கன்னா சில காரியங்களை வந்து பின்னணியில் இருந்து மாற்றி கொடுக்க முடியும். ஆனால் கர்மா வந்து படி அவங்க அனுபவிக்கணும்னு இருக்கும்போது இவங்க உதவி செய்து சிலது விவரம் தெரியாமல் மாற்றி விட்டுரும். அதனால தான் வந்து இந்த கட்டுப்பாடுகள் அவங்களுக்கு அதிகம். எல்லாமே நிகழ வேண்டிய விதிப்படி நிகழ வேண்டியது தான் நிகழணும். அதை தடுக்கிற உரிமை அவங்களுக்கு கிடையாது. அப்படி தடுக்கணும்னா பரிகாரம் செய்து சிலது தடுக்க முடிஞ்சது தான் தடுக்கலாமே தவிர இல்லைன்னா கிடையாது. அதாவது கண்டம்ன்றது 2 விதமாக இருக்குது. தப்பிக்கிற கண்டம்னு இருக்குது, மாரக கண்டம்னு இருக்குது, மரண கண்டம்னு இருக்குது. இதில் வந்து தப்பிக்கிற கண்டத்துலேயும் சில பேருக்கு வந்து மரணம் நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அந்த மாதிரி நேரத்தில் அதை தப்பிக்க வைக்கலாம். எப்படி மரணம் நிகழும்னா, குலதெய்வம் உதவி பண்ணாமல் ஒதுங்கி இருந்தால், அந்த குடும்பத்து பித்திருக்கள் வந்து மனசு சரியாக திதி காரியங்கள் செய்யப்படாமல் இருந்தால் அவங்க கண்டும் காணாமல் ஒதுங்கிடுவாங்க. இதுதான் காரணம்.
அப்படி இருக்கும் பட்சத்தில் வேறு ஆவிகள் வந்து அதை தடுக்கக்கூடாதுன்றதுக்காக கட்டுப்பாடுகள் ஆவிகளுக்கு உண்டு. யாரும் எதுவும் செய்யணும்னா எங்கே வேணாலும் போய் எது வேணாலும் நிகழ்த்திடக்கூடாது இல்லையா? அதனால தான் தடுக்கப்படுறாங்க. அந்த வகையில் உயர்நிலை ஆத்மாக்கள் எங்கே வேணாலும் உலகத்தில் எந்த நாட்டுக்கு வேணாலும் போயிட்டு வர முடியும். ஆனால் காரண காரியம் இல்லாமல் போக அனுமதி இல்லை. இது வந்து எல்லா நாட்டு ஆவிகளுக்கும் பொருந்தும். ராதாகிருஷ்ணன் என்றவர் சென்னையிலேருந்து ஒரு கேள்வி கேட்குறாரு. உங்களுடைய அன்னதானத்தை வந்து நான் வெளிநாட்டில் வேலை செய்கிற என்னுடைய நண்பர்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி செய்ய சொன்னேன். ஆனால் அங்கே வந்து சைவ உணவு கிடைக்கல அப்படின்னு எல்லாமே அசைவமாக இருக்குது அப்படின்னு வருத்தப்படுறாங்க. இந்த அன்னதானத்துக்கு அசைவ உணவு வாங்கி தரலாமா அப்படின்னு கேட்குறாரு ராதாகிருஷ்ணன். கொடுக்கலாம். அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். சைவம் இல்லைன்னு சொல்லாதீங்க. முயற்சி பண்ணால் கிடைக்கும். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய அந்த வாங்கக்கூடிய ஏழைகள் அதை வந்து பெற மறுக்கிறாங்கன்றது தான் உண்மை. அவங்களுக்கு வந்து அசைவம் தான் கேட்குறாங்க. அந்த அசைவம் இருந்தால் வாங்கிக்கிறாங்க, இல்லைன்னா திட்டுவாங்க. அதனால் இவங்க வந்து வாங்கி கொடுக்குறாங்க. இல்லைன்னா வெறும் ப்ரெட்டு கூட தான் கிடைக்கும், வாங்கி கொடுக்கலாமே, சைவம் தானே அது. அதே வந்து நீங்கள் சாண்ட்விச்சுன்னும் போது எக்கு சாண்ட்விச்சு அந்த மாதிரி போகும்போது அசைவம் ஆகி போகுது. முயற்சி பண்ணால் கிடைக்கும். ஆனால் கொடுக்கலாம். உங்கள் நாட்டுக்கு தகுந்த மாதிரி, உங்கள் சூழலுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்து அசைவ உணவு கொடுக்கலாம் அப்படின்னு அவங்களுக்கு தெரிவிங்க. அன்னதானம் தான் அங்கே பிரதானம். எது கொடுத்தாலும் சரி, ஓகே தான். சிதம்பரம் நகரத்திலிருந்து சுதர்சன்ன்றவர் கேட்குறார். நான் வந்து உங்கள் வீடியோவை பார்த்துட்டு கடந்த 7 மாதங்களாக அன்னதானம் கொடுத்துக்கிட்டு வர்றேன். எனக்கு ஒரு ஆலோசனை. அதாவது அன்னதானம் கொடுக்குற மாதிரியே ஆடைகள் தானம் கொடுக்கலாமா? இது வந்து அன்னதானத்துக்கு உண்டான பலன் கிடைக்குமா? அந்த பலனையும் முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கலாமா அப்படின்றார். இவர் கேட்குற மாதிரி ஆடைகள் தானம் கொடுக்கலாம். ஆனால் சனிக்கிழமையை தவிர மற்ற நாட்கள், வாரத்தில் மற்ற நாட்களில் கொடுக்கலாம். ஆனால் இதையும் வந்து முன்னோர்களுக்கு அர்ப்பணிக்கலாம். ரெண்டும் சமமா அப்படின்னு பார்த்தா பலன் வரும்போது அன்னதானம் தான் முதல்ல நிற்கிது. அதுக்கப்புறம்தான் ஆடைகள் தானம்ன்றது வருது. எதுவாக இருந்தாலும் உங்களுடைய முன்னோர்களுக்கு அந்த பலனை சமர்ப்பிக்கலாம். சார், நான் சென்னையில் இருந்து பேசிகிட்டு இருக்கிறேன். என் பேர் சுப்ரியா. நான் உங்கள் ப்ரோக்ராமை ரெகுலராக பார்த்துட்ருக்குறேன் சார். உங்கள் ப்ரோக்ராம் ரொம்ப அருமையாக இருக்குது. நான் என்ன கேட்க வரேன்னா, இப்போ எங்கள் வீட்லேயும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் சரி, துஷ்ட சக்திகள் வந்து அண்டாமல் இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் சொல்லுங்களேன். ரெகுலராக இதை நீங்கள் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு எந்த துஷ்ட சக்தியும் வராது அப்படின்ற மாதிரி டிப் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் சார். இவங்க கேட்குறது எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஆவல் தான். அந்த மாதிரி கேட்குறாங்க. ஊருக்கே வைத்தியம் பார்க்குற டாக்டர்கள் நோய் இல்லாமல் வாழறாங்களா? டாக்டர்களுக்கு நோய் வராமல் இருக்குதா? பல பேருக்கு வருது. பல பேர் வந்து இந்த நோயினாலே இறக்குறாங்க. இது வந்து நம்ம கண்கூடாக பார்க்குறோம். அதே மாதிரி கோயிலில் வந்து நமக்கு ஏதேனும் மனசில் சரியில்லை, பிரச்சனை, வாழ்க்கை பிரச்சனைன்னா நம்ம ஆண்டவனை நாடி கோயிலுக்கு போகிறோம். அங்கே போய் நம்ம அர்ச்சனை பண்ணிக்கிறோம் அல்லது சாமி கும்பிட்டு வரோம். அவங்கவுங்க சௌகரியப்படி செய்கிறோம். அங்கு நமக்காக அர்ச்சனை செய்கின்ற, பூஜைகள் செய்கின்ற அந்த அர்ச்சகர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கா? ஏன்னா அவங்க வந்து நம்ம அடிக்கடி போக முடியாது. வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை ஒன்று விட்டு ஒரு நாள் இந்த மாதிரி தான் கோயிலுக்கு போகிறோம். போய் சில நிமிடங்கள் நின்றுட்டு வர்றோம். ஆனால் தினமும் வந்து இறைவனை தொட்டு அபிஷேகம் செய்து மாலைகள், பூமாலைகள், வஸ்திரங்கள் சாற்றுகின்ற அர்ச்சகர்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்களா கேட்டிங்கன்னா அவங்க குடும்பத்துலேயும் பல பிரச்சனைகள் இருக்குது. இது எதுக்காக சொல்கிறேன்னா, யாரையும் நான் குறைச்சி சொல்லலை. நம்மளுடைய வாழ்க்கை பிரச்சனைகள், வருகின்ற நோய்கள், இதெல்லாம் வந்து கர்மாவின் அடிப்படையில் தான் நிகழ்கின்றது. அந்த கர்மாபடி தான் நமக்கு வர வேண்டியது வருகின்றது. நல்லதும் கெட்டதும் வருகின்றது. இதை வந்து மாற்றுறதுக்கு எப்படி நீங்கள் மாற்ற முடியும்? ஒரு மந்திரம் சொல்லி மாற்றிட முடியும்னு எதிர்பார்க்காதீங்க.
அப்போது இறைவன் பெரியவனா இந்த மந்திரம் பெருசான்னு ஒரு கேள்வி வரும். அதனால் வரவேண்டியது வந்து தான் தீரும். உங்கள் குலதெய்வத்தை வணங்குங்க, இஷ்ட தெய்வத்தை ப்ரேயர் பண்ணுங்கள். வீட்டில் பூஜை அறைன்னு ஒன்று வச்சுக்கோங்க. அதாவது நம்ம இருக்கிற ரூமு ஒரு 2 ரூமுகளே குடித்தனம் பண்ணுறவங்க இருக்காங்க. ஓரளவுக்கு வசதி உள்ளவங்க, ஒரு வசதியான வீடு உள்ளவங்க தனியாக பூஜை அறைன்னு வச்சு அந்த பூஜை அறையை நல்லா சுத்தமாக வச்சுக்கிட்டு எப்பவும் வாசனையோடு இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த லட்சுமி கடாட்சமாக இருக்கும். நீங்கள் அது மட்டும் இல்லை, நான் ஏற்கனவே கூட ஒரு பதிவில் சொன்னேன், நீங்கள் இப்போ வீட்டில் பணம் காசு வைக்கக்கூடிய இடங்களில் வாசனை மலர்களையும் வைக்கலாம், வசம்பு மாதிரி அந்த சில வாசனை பொருட்களையும் வைக்கலாம், சந்தனம், ஏலம் இதெல்லாம் வச்சிங்கன்னா லட்சுமி கடாட்சமாக இருக்கும். இது மாதிரி தான் செய்யணுமே தவிர நீங்கள் எதுவுமே வராமல் தடுக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. அதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஹலோ சார், வணக்கம். நான் தூத்துக்குடியிலேருந்து ஜான்சி ரூபி பேசுகிறேன். இப்போ எனக்கு 2 கொஸ்டின் உங்கள்கிட்ட கேட்கணும் சார். மொதல் கொஸ்டின், ஒருத்தங்க நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க நல்லா இருந்துகிட்டு இருக்கும்போதே யாரோ அவங்களுக்கு அவங்க தொழில் ரீதியாவோ இல்லை சொந்தக்காரங்களோ செய்வனையோ எவ்வளோ ஏதோ பண்ணி அவங்க காலை நடக்க முடியாமல் முடக்கி அவங்கள எந்த ஒரு வேலையும் தன்னிச்சையாக செய்ய முடியாமல் செஞ்சு கிட்டத்தட்ட 5-6 வருடம் அவங்க ரொம்ப தனிமையிலே கஷ்டப்பட்டு நொந்து யாரும் சொந்தக்காரங்க கூட யாரும் பார்க்காம ஒரு நாள் தூக்கம் வரலன்னு ஹாஸ்பிட்டலுக்கு போனால் டாக்டர் தூக்க ஊசி போட்டு அவங்க தூக்கத்திலே இறந்துருந்தாங்க. இப்போ என்னென்னா, அந்த ஆத்மா தூக்கத்திலே இருந்ததுனால அவங்க அதை எப்படி அந்த இறப்பை ஏற்றுக்குவாங்க, அப்புறம் அவங்களுக்கு யார் யார் என்னென்ன பண்ணாங்க செய்வனையா எதா அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுமா? இப்படி செய்வனை பண்ணுறவங்க அவங்க ஃபேமிலியே, ஏன்னா அவங்க பண்ணுறதுனால அந்த குடும்பமே இப்படி ஆகுறதுனால அவங்களும் அவங்க ஃபேமிலியும் இந்த ஜென்மத்திலே தண்டனை அனுபவிப்பாங்களாங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார், நிம்மதியாக இருக்கும். இப்போ தான் கர்மாவை பற்றி சொன்ன முந்தின கேள்வியில் இதுவும் கர்மா சம்மந்தப்பட்டது தான். அவர் இந்த அளவுக்கு நடக்க முடியாத அளவுக்கு போகிறாருன்னா அவர் முற்பிறவியில் யாருக்காவது ஏதாவது செய்திருக்கலாம், அதற்கு ஈடான துன்பங்களை விளைவிச்சிருக்கலாம். அதே நபர், இவரால் பாதிக்கப்பட்ட நபர் இந்த பிறவியில் பழி வாங்கலாம். இப்படி பல பிரச்சனைகள், அதாவது பல கேள்விகள் ஒன்றுக்குள்ளே ஒன்று பிணைந்து இருக்குது இந்த விஷயத்தில். இவர் தூக்கத்திலேயே இறந்துட்டாலும் அதுக்கப்புறம் ஆன்மாவுக்கு விவரம் தெரியும். உடம்பை விட்டு ஆன்மா வெளியில் வந்த பிறகு விவரம் தெரியும். இவர் நம்ம இறந்துட்டோம் அப்படின்றது ஏற்றுக்குவாங்க. இல்லை சில பேருக்கு அந்த மரணத்தை ஏற்றுக்க முடியாமல் அழுதுகிட்டு இருப்பாங்க, தவிப்பாங்க, தன்னுடைய உடலை தேடுவாங்க. இப்படியெல்லாம் நிகழ்வது உண்டு. எதுவாக இருந்தாலும் அந்த குடும்பத்தினர் அதுக்காக தான் பரிகாரங்கள்னு வச்சாங்க, கர்ம காரியங்கள்னு வச்சாங்க. இந்த அம்மையார் சொல்கிறது பார்த்தா ஏதோ ஒரு உண்மை சம்பவத்தை தான் அவங்க பேசுகிறாங்க, பேர் சொல்லாமல் கேள்வி கேட்குறாங்கன்னு புரியுது. எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அந்த செய்தவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்கும்ன்றது நான் சொல்ல முடியாது. ஏன்னா அது இறைவன் தான் முடிவு பண்ணணும். காரண காரியங்கள் தெரியாமல் நம்ம எதுவும் சொல்ல முடியாது. முற்பிறவியில் இவர் செய்ததுக்கு பதிலுக்கு பழி வாங்குறாங்களா அப்படின்னு பார்க்கணும். இதெல்லாம் தெரியாமல் நான் சொல்ல முடியாது. ஆனால் அது இறை தண்டனை கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். இன்றைய நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். மீண்டும் அடுத்த எபிசோடில் வேறு சம்பவங்களோடு உங்களை சந்திக்கிறேன். மீண்டும் அனைவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆவி உலகம் வெப் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.